ஓய்வூதியம் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது. அதிக ஊதியத்தில் ஓய்வூதியம் பெறுவதற்காக நிலுவையில் உள்ள சுமார் 3 லட்சம் விண்ணப்பங்களின் சம்பள விவரங்களை பதிவேற்றம் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதிக சம்பளத்தில் ஓய்வூதியத்திற்கான விருப்பங்கள், கூட்டு விருப்பங்களை சரிபார்ப்பதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் என்று தொழிலாளர் அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக EPFO மூலம் ஆன்லைன் வசதி வழங்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிட்ட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தகுதியான ஓய்வூதியம் பெறுவோர் அல்லது உறுப்பினர்களுக்காக இந்த வசதி தொடங்கப்பட்டது. இது 2023 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அன்று தொடங்கப்பட்டது. இந்த வசதிக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு முதலில் 2023 மே 3ஆம் தேதி வரை வைக்கப்பட்டது. அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்களின் விண்ணப்பங்களை கருத்தில் கொண்டு அதன் காலக்கெடு 2023 ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய 4 மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிக ஊதியம் பெறுவதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு 15 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டு விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 2023 ஜூலை 11 வரை நீட்டிக்கப்பட்டது. இந்த நீட்டிப்புகளுக்கு பிறகு 2023 ஜூலை 11 EPFO மொத்தம் 17.49 லட்சம் விண்ணப்பங்களை பெற்றது. சம்பள விவரங்களை பதிவேற்றம் செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்குமாறு முதலாளிகள் மற்றும் முதலாளிகள் சங்கங்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு கடைசி தேதி பலமுறை நீட்டிக்கப்பட்டது. இதன் கீழ் முதலில் 2023 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையும், பின்னர் 2023 டிசம்பர் 31 வரையும், பின்னர் 2024 மே 31 வரையும் சம்பள விவரங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய அவகாசம் வழங்கப்பட்டது. கடைசி தேதி பலமுறை நீட்டிக்கப்பட்ட போதிலும் சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான விருப்பத் தேர்வுகள், கூட்டு விருப்பங்களை சரிபார்ப்பதற்கான விண்ணப்பங்கள் இன்னும் முதலாளிகளிடம் நிலுவையில் உள்ளன. மேலும் கால அவகாசத்தை நீட்டிக்குமாறு முதலாளிகள் மற்றும் முதலாளிகளின் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. இதை கருத்தில் கொண்டு நிலுவையில் உள்ள இந்த விண்ணப்பங்களை செயல்படுத்தி பதிவேற்றம் செய்ய சம்பள விவரங்களை பதிவேற்ற முதலாளிகளுக்கு 2025 ஜனவரி 31 வரை கடைசி வாய்ப்பு வழங்கப்படுவதாக மத்திய தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய முதலாளிகளுக்கு கடைசி வாய்ப்பை வழங்கியுள்ளது. அதே நேரம் EPFO முதலாளிகளிடமிருந்து கூடுதல் தகவல் அல்லது தெளிவுபடுத்தலை கோரிய 4.66 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகளில் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் தங்கள் பதிலை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.